ஹாய் மக்களே! இந்த வீடியோல நான் உங்கள மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து காலையில எழுந்ததுமே இந்த ஸ்னோ கிளீன் பண்ற வேல தான். ஏன்னா வந்து முன்னாடி நாள் ஆஃப்டர்நூன் 1:00லேருந்து ஸ்னோ விழுக ஆரம்பிச்சது. மார்னிங் வரைக்கும் விழுந்துட்டே தான் இருந்துச்சு. ஒரு மார்னிங் 6:00 போல தான் வந்து ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8:00 மேல தான் வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணவே ஆரம்பிச்சேன். முன்னாடி நாள் வந்து விழுந்த ஸ்னோ எல்லாத்தையுமே கம்யூனிட்டில இருந்தே வந்து கிளீன் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5:00 மேல இருந்து விழுந்த ஸ்னோ தான் இது எல்லாமே. நல்லா முழங்கால் அளவுக்கு வந்து ஸ்னோ இருந்துச்சு. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நடக்க முடியாது அப்படிங்கிறனால, சும்மா கொஞ்சமா மட்டும் கிளீன் பண்ணி விட்டுருந்தேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு நாங்க பக்கத்து ஊர்ல வந்து இருந்தோம். ஸோ அங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்னோ இருக்காது. இங்க இருக்கிறத விட. அப்போ வந்து போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்குலாம் நாங்க ஸ்னோ பார்க்கவே இல்ல. கம்மியா தான் இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இருக்கிற ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்னோ அதிகமாவே தான் வந்து விழுகும். இதுக்கும் பக்கத்துல வந்து இன்னொரு ஊர் இருக்கு. அங்கெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கும். அங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ விழுகவும் ஆரம்பிக்கும். கடைசியா உருகுறதுமே அங்க தான் உருகும். இங்கேலாம் கூட கொஞ்சம் உருகிரும். ஆனா, அங்க தான் வந்து கடைசியா உருகும். கார் பார்க்கிங்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு தான் போயிருந்தேன். அங்கேயுமே வந்து பயங்கரமா இருந்துச்சு. அப்பதான் வந்து கம்யூனிட்டிலேருந்து வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த டைம்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த இலைகளே இல்லாத மரங்கள் வந்துட்டு, அந்த குச்சி குச்சியா இருக்கிற இடத்துல ஃபுல்லா அந்த வெள்ளையா வந்து ஸ்னோ விழுந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து கீரை கடையலும், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கீரை வந்து நான் எப்பயுமே வேற மெத்தட்ல தான் பண்ணுவேன். பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு, மத்தபடி வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே வந்து வதக்கி விட்டு அப்படியே பருப்பு ஊத்தி, கீரையும் கொஞ்ச நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து வெந்துரும். அத அப்படியே கடைஞ்சு எடுத்துருவேன். ஆனா இன்னைக்கு வந்து பருப்பையும், கீரையும் வந்துட்டு தக்காளி இதெல்லாம் குக்கர்ல போட்டு ஒண்ணா வந்து வேக வச்சு அந்த மாரி தான் கடைஞ்சு ஃபைனலா வந்து தாளிச்சு எடுத்துட்டேன். பொரியலுக்குமே வந்துட்டு ஃபைனலா கொஞ்சம் லைட்டா வந்து கரம் மசாலா போட்டு எடுத்துட்டேன். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. குக்கிங்லாம் முடிச்சுட்டு என் பெரிய பையனுக்கு வந்து தமிழ் தான் எழுத பழக்கி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா, அவன் இங்க வந்து இங்கிலீஷ்லயே படிச்சுட்டு இருந்தனால, ஒரு சில தமிழ் எழுத்துக்கள்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதே மறந்துட்டான். அதனால இன்னைக்கு ஃபுல்லா வந்து அவனுக்கு தமிழ் தான் எழுத வச்சுட்டு இருந்தேன். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. ஸ்னோல ப்ளே பண்ணணும் அப்படின்னுட்டு. அதுக்காக தான் வந்து இந்த பீச் செட் எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். ஆனா, அவங்க வந்து ஸ்னோ ஸ்டார்ட் ஆன டைம் அப்படிங்கிறனால நான் எதுவுமே அலோவ் பண்ணல. இன்னைக்கு வந்து ஸ்னோ நெறைய இருந்துச்சு. அதனால வீட்டுக்கு முன்னாடியுமே வந்து அவங்க கம்யூனிட்டிலேருந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து கிளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க இருந்த ஸ்னோல வந்து நாங்க தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். என் பசங்க 2 பேரும் வந்து விளையாண்டாங்களோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுல விளையாடுறதுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் நானுமே வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாரி ஆயிருச்சு. காலெல்லாம் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ சீக்கிரம் வந்து சளியுமே பிடிச்சிரும் அப்படிங்கிறனால பசங்கள கூட்டிட்டு உள்ள வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.